Hey guys, welcome back to my channel. Hope you all are doing good. நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். எல்லாருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். மா இங்க பாரு. ஹாப்பி பொங்கல். Okay, come. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 வீக் பிஃபோரே வந்து ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் 1 வீக் எல்லாருக்கும் லீவுன்னு வேற கேள்விப்பட்டேன். நேற்று போகி எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. அங்கே எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ். பட் இங்கே வந்துட்டு நாளைக்கு தான் வந்து ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இயர் பிகினிங்கே நாளைக்கு தான். அண்ட் இன்னைக்குமே வந்துட்டு ஸ்கூல் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா டீச்சரை போய் பார்க்கணும் முன்னாடி நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு போகணும். ஸோ அதுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம சாமி கும்பிடுவோமா இல்லை முன்னாடியே சாமி கும்பிடுவோமான்னு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிடறேன். ரொம்ப பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன்லாம் கிடையாதுங்க. சிம்பிளாக வந்துட்டு ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு சாம்பார் வைக்க போகிறேன். ஆக்சுவலி ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி ஊர்ல எல்லாம் நிறைய காய்கறி போட்டு எங்க மம்மி எல்லாம் குழம்பு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பூசணிக்காய் இலையில வந்து வச்சு அதை சூரியனுக்குலாம் படைப்பாங்க. பட் இங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு காய்கறியே கிடைக்கல. Okay, thank you. Bye. Bye, you can go. ஸோ என்ன சொல்லிட்டு தான் ஊர்லலாம் வந்துட்டு நிறைய காய்கறி எல்லாம் போட்டுட்டு குழம்பு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பூசணிக்காய் இலையில வச்சு சூரியனுக்கு படைப்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு காய்கறியே பெருசாக கிடைக்கல. ஸோ இருந்தது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா 2 இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போகணும். 2 இடத்துலையுமே எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. லக்கிலி கரும்பு கிடைச்சிது, வாழை இலை கிடைச்சிது, பூவெல்லாம் கிடைச்சிது. அதுவே பெரிய விஷயம் தான் இங்கே கிடைக்கிறது. ஸோ நான் வந்துட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு பொரியல் பண்ணிட்டு சக்கரை பொங்கல் மட்டும் செய்யலான்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சா டைம் இருந்தால் வந்துட்டு கோவில் போவோம், இல்லைன்னா வந்துட்டு போக முடியாது. ஸோ வாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவருக்கு இன்னும் பொங்கல் ட்ரெஸ்லாம் போடலை. அவர் கொஞ்சம் சிக்காக இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கலான்னு இருக்கிறோம். நான் எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் வீட்டில் பண்ணுற பொங்கல் வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து என் தம்பியை வந்து குட்டி குட்டி ஷார்ட்ஸாக எடுத்து அனுப்பிடா, நான் வந்து எடிட் பண்ணி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அவன் பண்ணுறானா இல்லையான்னு தெரியல. அவன் அனுப்புனானா வந்துட்டு இந்த வீடியோலோ இல்லை வேறு எதுனா ஷார்ட்ஸில் கூட நான் போடுறேன். அங்கே நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் தான் வந்துட்டு இந்தியாவை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோமே. பட் இருந்தாலுமே வந்துட்டு அதை கொஞ்சம் லைவ்லியாக வச்சுக்கணுன்றதுக்காக எங்களால் முடிஞ்ச குட்டி குட்டி செலிப்ரேஷன்ஸை இங்கே பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு காமிக்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நேற்று வந்து நாங்கள் இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நேற்று வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்றதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. ஃப்ளாஷ்பேக். முன்னாடி நாள் சடனாக தான் ஞாபகம் வந்துச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. அவர்கிட்ட ஆல்ரெடி வேஷ்டி இருக்கிறதுனால ஷர்ட் மட்டும் ஏதாச்சும் பிளெயினாக கிடைக்குதான்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். இங்கே மோஸ்ட்லி கிடைக்காது ஷர்ட்லாம். பட் சம்மர் தான், அதனால பீச் வேர் மாதிரி வச்சுருப்பாங்க ஷர்ட்ஸ்லாம். ஏதாச்சும் பிளெயினாக கிடைக்குதான்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். எனக்கு இந்த ரெட் கலர் பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏதோ டிஷர்ட் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. ஷர்ட்டுக்கான மெட்டீரியல் மாதிரி இல்லை. இது வந்து காட்டன் ஆனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெச்என்எம்ல போயிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணோம். அங்கேயுமே வந்துட்டு எல்லா சைஸ் வந்து பெருசா தான் இருந்துச்சு. ஃபைனலா உல்வர்ஸ்ல போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். நாங்க என்ன எடுத்திருப்போன்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிருந்தான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த சோப் டிஸ்பென்சர் பாருங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. உங்களுக்கு காமிக்கலான்னு நெனச்சேன் நானு. இத ஓப்பன் பண்ணா வந்துட்டு அந்த டிஸ்பென்சர் மாரி பாருங்க. இந்த மாதிரி வரும் அது. அதுக்கப்புறம் வாட்டர் பேஸ்டு நெயில் பெயிண்ட் இருந்துச்சு. இது கிட்ஸ்க்காக போல. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. டக்குன்னு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நான் வரும்போது வந்து எனக்கு ஒரு சார்பே, அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே கிளம்பி இந்தியன் சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட் டைம்ன்றதுனால எதுவுமே பெருசா இல்ல. அதனால அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. End of flashback. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய வாழை இலை என்னோட சைஸ்க்கு இருக்குது. இங்கே இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எப்படியோ கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நாங்கள் கேந்தின்னு சொல்வோம். ஒருத்தர் ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. நாங்கள் வந்து இதை கேந்தின்னு சொல்வோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கருவேப்பிலை நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அப்புறம் புதினா வாங்கிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம். தேங்காய் கிடச்சிருக்கு. சூப்பர். வாவ், இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட். நேற்றே பார்த்துருப்பீங்க, அந்த கடையிலே நான் வாங்கினேன். ஆனால் அது நேற்றே வந்து காலி பண்ணிட்டேன். ஆனால் அது ரொம்ப சூப்பராகலாம் இல்லை. அதனால் கொஞ்சமாக எனக்கு ஆசைக்காக மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இது சூப்பராக இருக்குது, நல்லா பெருசு பெருசாக இருக்குது வேர்க்கடலை. அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு சேப்பங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். மெயினான விஷயமே மறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. காய்கறிலாம் வாங்கிட்டு சொன்னேன், முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் இருக்குதுன்னாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வரல. ஸோ மறுபடியும் போயிருக்காங்க. இப்போ வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க வரத்துக்குள்ளே நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிடலாம். லைக் நான் இப்போ தான் வந்துட்டு அரிசி ஊற வச்சேன், அப்புறம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து வேக போட்டுடலாம். தேங்காய் நல்லா பெருசு பெருசாக கிடச்சிருக்கு இந்த வாட்டி. நான் வந்து எப்போவுமே வந்துட்டு பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு தான் பருப்பு வேக வைப்பேன். அதுக்கப்புறம் காய்கறிங்கெல்லாம் தனியாக வந்துட்டு குக் பண்ணி அதில் போட்டுருவேன் பருப்பில். நீங்கள் எப்படி சாம்பார் வைப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். பருப்பு வந்து வேக போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு இந்த வாழை இலையை கட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. இந்த கடையில் நீ அரிசி வாங்குற, இந்த பாட்டு காலையிலேருந்து இந்த பாட்டையே ஓடிட்டு இருக்கேன் எனக்கு. ஓ கட் ஆகுது. ஒரு முழு இலை போல இது. எனக்கு வாழை இலையில் சாப்பிட்றதுன்னா ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப ஆசைப்படுவேன் நான் வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு. ஊரில் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, என் தம்பிக்கு வந்து இந்த செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க வளர்த்து வச்சிருக்க செடியில் போய் நான் கட் பண்ணிட்டு வந்து சாப்பிட்ருவேன். செம்மையாக திட்டுவான். வாழை மரத்தில் வந்துட்டு இலை கட் பண்ண வாழை பழமே வராதுடி, ஏன்டி இப்படி உயிரை வாங்குறேன்னுவான். ஆனால் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் கட் பண்ணிடுவேன். தலைவாழை இலை. இந்த இலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஓகே, சூப்பராக கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். வாழைக்காவும் கத்திரிக்காவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. முருங்கைக்காய் இல்லையா, இப்போ வெறும் கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் வந்து வேக போட்டிருக்கேன். அதுலேயே வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள். ஓகே, இது வேகட்டும். இப்போ வந்து வாழைக்காய் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், வீட்டிலையே நானே பண்ணேன் செரி ஜாம். சூப்பராக வந்திருக்கு. லாஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஜாம் ட்ரை பண்ணேன். ஸ்ட்ராபெரி ஜாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு பெருசாக ஜாம்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோ பிடிக்காது. பட் இருந்தாலும் வந்து அது வேஸ்ட்டாக போகிற டைமில் இருந்துச்சு. அதனால் அது செஞ்சு வச்சிடலான்ட்டு செஞ்சு வச்சேன். இவ்வளோ தான், இந்த அளவு தான் வந்திருக்கும். அது காலி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு செரியும் அதே மாதிரி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால வந்துட்டு செரி ஜாம் செஞ்சு வச்சுருக்கேன். சாம்பார்
அளவுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வாழைக்காய்க்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து வெங்காய தக்காளெல்லாம் போடாமல் அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நிறைய இல்லை கொஞ்சமாக. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு இது பண்ணிடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. நல்லா பருப்பு எடுத்து காயில் போட்டுடலாம். இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போக போகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தான் மீதியை வந்து கண்டினியூ பண்ணுறேன். A few hours later. அந்த சைடு சாம்பார் புளி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்துட்டு பொரியல் செய்ய போகிறேன். அதுலேயே வந்துட்டு நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் சாம்பாருக்கு. இதில் வந்துட்டு கோஸ் பொரியல் செய்ய போகிறேன். கடுகு, சீரகம், உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது பச்சை மிளகாவும் ஆனியனும் போட்டுடலாம். இங்கே சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி சீரக சம்பாவில் தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் வந்துட்டு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெல்லம் வந்துட்டு 1/2 கப் எடுக்கணும். நான் இப்போதைக்கு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். வேணும்னா போட்டுக்கலான்றதுக்காக. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா பைத்தம்பருப்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் 2த்தையும் வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு சுகர் சேர்த்துக்க போகிறேன். ஐ மீன் ஜாகரி. கோஸ் பொரியலுக்கு வந்து கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட், ஃப்ரெஷ் கோகோனட் திருவத்துக்கு டைம் இல்லை, அதனால இது போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சைடு வாழைக்காய் வறுத்துட்டு இருக்கேன். இங்கே வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த சக்கரை பொங்கலை வந்து வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான்.
அவ்வளோதான், எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.